நீங்கள் யார் உங்களுக்கால ஏ படம் தான் எடுக்க முடியுது. உங்களால் கூட அந்த கஞ்சா போதை இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக ஒரு படம் பண்ண முடியல. சரி, நடிக்கிற படத்தையே உருப்படியாக நடித்து தொலைய வேண்டியதானே. நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியுமா? எந்த சீன் இருக்குது? டைலாக்லாம் பச்சையா ரொம்ப கேவலமாக. எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒன்றும் தெரியல. ஏன் இந்த படம் இப்படிலாம் பண்ணி தான் சம்பாதிக்கணுமா? படம் வேற லெவல்ப்பா. லோகேஷ் தான் சத்தியமா. ஏன் லோகேஷ் ஒத்துக்குச்சின்னு நினைச்சேன். டேய் போலீஸ்காரனுங்களாடா நீங்க இல்லாதவன் மேல மட்டும்தாண்டா உங்க தர்பாரு. அந்த தர்பாரை அழிக்க வந்தவன் தாண்டா நம்ம தாஸு. அப்படி சூப்பராக எடுத்திருக்காரு. படம் வேற லெவலு. கண்டிப்பாக டிசி கண்டிப்பாக மிகப்பெரிய அடுத்த லெவலுக்கு போகும். கண்டிப்பாக அப்ளாஸ் தான். ஃபைட் சீன்ஸ்லாம் தெறிக்க விட்டுருக்காரு. ஃபைட்டு சொல்லியா தலைவனு எத்தனையோ ஃபைட்டை அவர் பார்த்துருப்பாரு. அந்த ஃபைட்டை அவர் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. அண்ணன் பண்ண வளையத்தெல்லாம் கழட்டி பண்ணியிருக்கிறாரு. படம் மிகப்பெரிய வெற்றிடா, மிகப்பெரிய வெற்றி. என் ஐயா மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருன்னு சொல்ல இனிமேல் அனிருத்துன்னு யாரும் சொல்லக்கூடாது. மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு. அவர் மியூசிக் போட ஒவ்வொரு சீனுமே 2 பேரால் தான் 3 பேரால் தான் இந்த படமே. ஓகே, அப்புறம் இந்த பொண்ணு 4 பேரால் தான் படமே. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தவன் ஒருத்தனுக்கு கூட நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு கட்சியே இருக்காது. ஏன்னா இந்த படத்தை அழுதுகிட்டே தான் பார்த்தேன். அவ்வளோ கனெக்ட் ஆகிடுக்குது. ஓகேவா, தேடி போகிற அதாவது தப்பிச்சு போன கைதியை நேர்மையாக ஒரு போலீஸ்காரன் பிடிச்சான்னா அவன் ஏன்டா கொலை பண்ணுறான்? போலீஸ்காரன் தாண்டா அதில் அக்யூஸ்டு. ஆமாடா, சூப்பர் லோகேஷ். நீயும் சிவன் பக்தரு, நானும் சிவன் பக்தரு. நீ ஏன் நடிச்சான்னு இருந்துச்சு. நீ நடிக்கணும் நான் சொல்கிறேன். போடுறா. இல்லை, 2 சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. இந்த ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய இருந்தது. பெரியவங்களுக்குலாம் பிடிக்குமா தெரியல. ஆனால் நம்மளே பசங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஸ்டோரி நார்மல் ஸ்டோரி, பட் எடுத்துகிட்டு போகிற விதம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தரமாக இருந்துச்சு. எல்லாமே வருது. செமையாக இருந்துச்சு ப்ரோ. அப்கமிங் ஹீரோ ப்ரோ. தமிழ் சினிமாவில் நியூ பார்ன் ஹீரோ. தரமாக இருக்கு. எல்லாமே வருது ப்ரோ. 10 out of 10. தரமாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியல ப்ரோ. இது ப்ரொஃபஷனலாக தான் ப்ரோ இருக்குது. நல்லா இருக்குது. ஸ்டன் சீக்வன்சஸ்லேருந்து ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார் கேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். அண்ட் அனிருத் தான் மெயின் ஸ்டீல் ஷோ. அவர் தான். அவங்க இன்னொருத்தவங்க சஞ்சிகா, அவங்க ஷிடன் டூ மச் லைக் அவங்களுக்கு ரொம்ப கம்மியான இதுதான். பட் ஹமிகா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட ரோல் நல்லாவே பயங்கரமாக கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க தான் வராங்க. ஓவரால் அவங்களோட ஷோ தான் இருக்குது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. அவங்களும் லோகேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இல்லை ப்ரோ. லைக் சினிமா லவர்ஸ், யங்ஸ்டர்ஸுக்கு அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸை விரும்பி பார்க்குறவங்க இதுக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு கரெக்டாக கருத்து சொல்ல வரல ப்ரோ. எனக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. சிகரெட் அடிக்கிறது அதெல்லாம். அது தவிர்த்து ஒரு விஷயத்துக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க ப்ரோ. ஸ்டாண்ட் பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த செக்மெண்ட்லாம் எனக்கு செட் ஆகலை ப்ரோ. படமாக பார்க்குறப்போ ஒரு விஷயத்துக்காக நின்னாங்க. ஓகே, என்னால் அவ்வளோதான் ப்ரோ சொல்ல முடியுது ப்ரோ. ஏதான் ப்ரோ. இது வந்துட்டு ஃபேமிலியாலாம் பார்க்க முடியாது ப்ரோ. ஏன்னா ஓப்பனாக ஒரு சில இதுதான் நடக்குது. கொலை இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில 18+ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு அது தப்பாக காட்டல. அதாவது தப்பாக எப்படி பேசுவாங்க ஒரு பொண்ணை, இல்லை மற்றவங்களை எப்படி தப்பாக பேசுவாங்களோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுறாங்களே. அதான் ப்ரோ. ப்ரோ பாட்டு பிஜிஎம் வந்துட்டு அது 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 நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கும் ப்ரோ. படத்தை அது உட்காந்து பார்க்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ கேப்டன் மில்லருக்கு முன்னாடி ராக்கி படம் நான் தியேட்டரில் உட்காந்து செதற பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. நான் என் கசின் பிரதர் கூட. அப்போ அருண் மாதேஸ்வரன் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்க்கல. அந்த ராக்கி படம் எனக்கு அப்போ பார்க்குறப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட்லாம் இருந்துச்சு.
கேப்டன் மில்லர் அந்த அளவுக்கு ஃபுல்லாக நான் பார்க்கல, லைட்டாக பார்த்தேன் ப்ரோ. அது லைட்டாக தான் ப்ரோ பார்த்தேன், ஃபுல்லாலாம் பார்க்கல ப்ரோ. அது பயங்கரமாக ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 80 crores 85 crore என்னமோ தான் போயிட்டுருக்கு. இந்த படம் எந்த மாதிரி போகும்னு தெரியல, ஆனால் ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சில டிஃபெக்ட்ஸை தவிர்த்து இந்த படத்துக்கு ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ப்ரோ. அவரோட ஆக்டிங்கா ப்ரோ அது எனக்கு சரியாக தெரியல ப்ரோ. அவர் வந்துட்டு உண்மையாலுமே எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் சம்திங் இன்சைட் ஹிம் அது வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்போ ரியலாக இருக்கும் ப்ரோ. படம் ஆக்டிங் மாதிரிலாம் இருக்காது, ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதான் ஒரு பர்சனல் லைஃப் எப்படின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் அந்த பார்க்குறப்போ ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. படம் ஓவரால் நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி ஒரு புது அட்டம் தான் சொல்லணும் இது. ஆனால் ஒரு பட் இது நார்மலான ஒரு லவ்வான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான் இது புதுசாக தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. பட் இது நம்ம லோகேஷை வந்து டேரக்ஷன்லேயே பார்த்துட்டு இதில் ஒரு புதுசாக ஒரு ஆக்டராக பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாம், அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குது? அதுதான் சொல்ல வரல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்ணியிருக்கனால எங்கேயுமே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்ண மாதிரி எங்கேயுமே தெரியல. ஒரு செம்ம ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. நல்லா கிளைமேக்ஸ் வந்து ஃபக்கீமா கேபி, அவங்க ஹீரோயின் பேர் தெரியும், என்னடா பேர் ஹீரோயின் பேர் ரமிகா கேபி. அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது எல்லாமே. ஸ்டோரி நார்மல் ஸ்டோரி தான், பழைய ஒரு ரிவென்ஜ் ஸ்டோரி தான், பெருசாக ஸ்டோரிலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அது பட் அதை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அந்த எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி இல்லை, எல்லாமே ரசிக்க முடியாது, சூப்பராக இருந்துச்சு. அனிருத்தோட பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படி வந்தது? பயங்கரமாக இருக்குது எல்லாமே சூப்பராக. பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை கிளைமேக்ஸில் அந்த ஒரு சாங் வரும், அதுவுமே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ எல்லாமே. 10க்குனா எவ்வளோ ஒரு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு இருக்குன்னா அப்புறம் குழந்தைங்க பார்க்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப ரத்தம் கித்தம் அடிச்சு கிளிக்கிறானுங்க வாயிலாம். ஸோ ஏ சர்டிஃபிகேட்னால கூட்டு வர முடியாது. ஸோ அது ஒன்று. இன்னொரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, இது சொல்லாமல் தெரில, தயவு செஞ்சு இந்த எல்லா படத்தையும் ரோஹிணி மெயின்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து தேட்டர் உரிமையாளர் வந்துட்டு ஒரு தாவேக்கா ஒரு எம்எல்ஏ, அதனால் வந்துட்டு நிறைய சில ப்ரொடக்ஷன்லாம் வந்துட்டு அவர் இந்த படத்தை மெயின் ஸ்ட்ரீமில் வாங்க மாட்டுறாரு. அது எங்கள் பிகாஸ் நாங்கள் ரோஹிணி மெயின் ஸ்ட்ரீம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் நிறைய படம் ரிலீஸ் பண்ணல அவர், இப்போ இந்த படம் மிஸ் இது மாதிரி. ஸோ நிறையா எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணி நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மெயின் ஸ்ட்ரீம். ஸோ எல்லாமே பண்ணுங்கள், அதை செஞ்சு. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங் எப்படி இருந்தது? அதான் ஒரு டைரக்ஷன் வைஸில் அவர் வந்து ஹீரோயிசம் எப்படி நம்ம ஆக்டிங் சொல்லி கொடுக்குறோமோ அதுதான். டேரக்டர் விதமாக நம்ம பார்த்தாலும் ஆக்டிங் விதத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. அருண் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லர் படம் எடுத்தார், அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எப்படி? கேப்டன் மில்லர் பேஸ்ட் அதே தான், ஆக்ஷன் ஃபிலிமாக தான் எடுத்திருப்பா. அதே மாதிரி தான் இதுவும் ஆக்ஷனில் சேர்த்து எடுத்துருக்கேன். மற்றபடி ஏ சர்டிஃபிகேட் படம்னு சொல்கிறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக கஷ்டம்தான் ப்ரோ. ஏன்னா ஃபுல்லாக பிளட் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சில நம்ம வெற்றிமாறன் சார் நம்ம பார்த்துருப்போம், அந்த டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கும், வடச்சனைலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரியான அப்சீன் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதான். அனிருத்தோட பிஜிஎம் எப்படி இருந்தது? அவர் தான் ப்ரோ அந்த படத்துக்கு எல்லாமே வந்து ஒரு இதயம்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான் இவர். அந்த எல்லா படத்துலேயும் இதயம், இந்த படத்துலேயும் நல்லா அவர் கொடுத்துருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இது வந்து நல்ல ஸ்டார்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லா ஸ்டார்டிங்காக இருக்கும். என்ன ஒரு ஏ சர்டிஃபிகேட்டாக வந்துருச்சு. ஒரு இந்த ஜேர்னலில் நடிக்காமல் வேறு ஒரு சில ஜேர்னலில் நடித்தா கூட பார்க்கலாம் எப்படின்னு. ஆனால் இந்த ஜேர்னலில் அவருக்கு சூட் ஆகுது. எப்படி சார் இருக்கு படம்? இது படமே கிடையாதுங்க. தமிழ் சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு ஒன்றுமே தெரில. சிகரெட் அடிக்கிறாப்புல விசில் அடிச்சுட்டு தேட்டருக்கு முன்னாடி நின்று ஆடுறானுங்க, கத்தியால் குத்தி கிழிக்கிறானுங்க, ஸ்க்ரீனில் முன்னாடி ஆடுறாங்க. ஏன் நீங்கள் யார்? உங்களுக்கால ஏ படம் தான் எடுக்க முடியுது, உங்களால் கூட அந்த கஞ்சா போதை இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக ஒரு படம் பண்ண முடியல. சரி, நடிக்கிற படத்தையே உருப்படியாக நடித்து தொலைய வேண்டியதானே. நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியுமா? எந்த சீன் இருக்குது? டைலாக்லாம் பச்சையா, ரொம்ப கேவலமா. எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒன்றும் தெரியல. ஏன் இந்த படம் இப்படிலாம் பண்ணி தான் சம்பாதிக்கணுமா? இப்படி தான் பண்ணணுமா சம்பாதிக்க? நல்ல சமுதாயம், நல்ல இளைஞர்கள், அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்கள், மோட்டிவேஷன் பண்ணுங்கள். படுத்து கிடக்கணும் எந்திரிச்சு அப்படியே நிப்பாட்டே வைங்க. பவர்ஃபுல் மீடியா, உங்கள் மீடியாவே அவங்க கையில் இருக்குது. உங்கள் போட்டாவே வாங்கிடுவானுங்க. இந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? பிளட்டி ராஸ்கல்ஸ். ஏ சர்டிஃபிகேட் வேறு கொடுத்துருக்காங்க படம், எப்படி பார்க்குறீங்க? நீ எடுக்கும் போதே ஏழை தான் எடுப்பீங்க. சரி, நடிக்கும் போதாவது ஏன் இல்லாத படத்தை எடுக்கிறீங்களா? இந்த கதையை என்ன சொல்லி கதையை ஓகே பண்ணியிருப்பா? அந்த ஆள்கிட்ட கதையே கிடையாதுங்க. எதை சொல்லி நீங்கள் ஓகே பண்ணிப்பா? ஒரு முழுசாக ஒரு டேரக்டராக நீ வா நான் நடிக்க வைக்கிறேன்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதாவது டெபு படத்துக்கு எப்படி நீங்கள் ஓகே பண்ணுவீங்க? எவ்வளோ பெரிய மனிதத்தனமாகவே இருக்கட்டும், கதை கேட்க வேணாமா? கதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குது அதில்? ஒன்றுமே இல்லை. லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் படம் எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு படம் உங்கள் கையில் கிடைக்குது. எவ்வளவோ உங்கள் ஃபேன்ஸு 3 ஷோ தான் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஷோ முடிஞ்சிச்சு காலி, 2வது ஷோ 3வது ஷோ, அடுத்து யாருக்கா நீ படம்? அந்த படம் 4வது ஷோ யார் உட்காருவா? யாருமே இருக்க மாட்டாங்க.
அனிருத்தோட பிஜிஎம் சாங்ஸ் எப்படி தலைவன் அவன் இல்லைன்னா படத்தில் ஒன்றுமே இல்லை. மியூசிக்கை தூக்கி போட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. காப்பாற்றி விட்டது அதுதான். அந்த காகா ரிவெஞ்ச் சாங் வச்சு சரியான இடத்துல பஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கே கூஸ் பம்பாக இருக்குது. அவருடைய மியூசிக் வந்து ஹைலைட்டு. இதுவரை பார்க்காத மியூசிக் பார்க்கலாம். அனிருத் காப்பாற்றி விட்டாங்க. லோகேஷ் வந்து போய் அனிருத் காலில் போய் விழுங்க. ஏன்னா இந்த படத்தில் நான் அடித்தது தப்பு, அட்லீஸ்ட் என் பேரை சொல்லிட்டு காப்பாற்றி விட்டேன்னு போய் காலில் விழுங்க சார். படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுண்ணா. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அது படத்தில் இருந்துச்சு. ஸோ பர்சனலாக எங்களுக்கு படம் ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஆனால் இது ஏ சர்டிஃபிகேட் நிறைய பேர்ட் வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அது கதைக்கு தேவையானதான். சும்மா வந்து 18+க்காகன்னு போட்ட மாதிரி இல்லாமல் கதையே ஒரு மெச்சூரான, லைக் சிம்பிளாக சொல்லணும், இது ஒரு வயலண்ட்டான லவ் ஸ்டோரி. ஸோ அதுக்கு அந்த பிளட் அண்ட் கஸ்வேர்ட்ஸ் தேவைப்படுறதுனால தான் அது அங்கங்கே வருது. அது இல்லாமல் அனிருத்தோட பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படி இருக்குது? அது அவர் தான் உண்மையிலேயே படத்தில் செகண்ட் ஹீரோ. ஆன் ஸ்க்ரீன் லோகேஷ்னா, ஆஃப் ஸ்க்ரீன் அவர் தான். பயங்கரமாக படத்தில் எலிவேட் பண்ணியிருக்காரு. நிறைய சீக்வன்சஸ் தியேட்ரிக்கலாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆனது காரணம் அவரோட மியூசிக் தான். லோகேஷோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா எப்படி இருக்குது? இல்லை, அவர் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அதுதான் இந்த படத்தோட இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். வேறு ஏதாவது எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் நடிச்சிருந்தாருன்னா நம்ம அந்த ஆக்டராக மட்டும்தான் பார்த்துப்போம். ஒரு புது முகம், லைக் ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு முகம் ஹீரோவாக நடிக்கும்போது நம்ம அந்த ஆக்டரை தாண்டி நம்ம அந்த கேரக்டராக பார்க்குறோம். ஸோ அவங்க நிறைய பேருக்கு வந்து லோகேஷன் பார்க்காம தேவதாஸ்ன்ற கேரக்டராக தான் பார்த்தாங்க. ஸோ அதுதான் படத்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எப்படி நடிச்சிருந்தாங்க? ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சஞ்சனாவும் சரி, வாமிகாவும் சரி. வாமிகாக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அவங்க உண்மையிலேயே நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங்? நான் 7.5 கொடுப்பேன்.